இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்களேன். நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அட்வொகேட் நெல்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை வீடு தேடி போய் அவரை வெட்டுறதுக்கான முயற்சியை நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சில உறுப்பினர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அவரை தாக்குறது மட்டும் இல்லாம அவங்களுடைய அம்மாவை தாக்குறது, அவங்களுடைய அப்பாவை தாக்குறது, அவங்களுடைய அண்ணனை தாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நபர்களையும் வெட்டுறதுக்காகவும் எல்லா நபர்களையும் தாக்குறதுக்காகவும் ஒருத்தர் அருவாலை கொண்டுட்டு போறாருன்னு சொன்னா இந்த தைரியத்தை யார் கொடுத்தது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இங்க எல்லா நபர்களுமே ஏதோ ஒரு கட்சியின் மேல விருப்பம் கொண்டவங்களா இருப்பாங்க. அப்ப அந்த கட்சி சார்பாக வீடியோக்கள் போடுறதா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க எதிர்க்கக்கூடிய கட்சிகள் பண்ணக்கூடிய தவறுகளை வீடியோ போட்டு விமர்சனம் செய்யறதா இருக்கட்டும், இதை எல்லா நபர்களுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானுமே பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்ப நெல்சன் அப்படிங்கிறவரு பல மாத காலமாகவே திமுகவை விமர்சனம் பண்ணி பல்வேறு வீடியோக்களை போட்டுட்டு இருக்காரு. ஆனா இப்ப வரைக்கும் கூட ஒரு திமுக காரன் கூட அவருடைய வீட்டுக்கு போயிட்டு எப்படா என் கட்சியை விமர்சிச்ச, எப்படா என் தலைவனை விமர்சிச்ச, எப்படா தமிழ்நாட்டு முதலமைச்சரை விமர்சிச்ச அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வீட்டுக்கு போய் சண்டைக்கெல்லாம் போய் நிக்கல. எல்லா நபர்களுக்குமே தெரியும், ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம். அந்த கருத்துக்கு நாம எதிர்கருத்தை சமூக வலைதளத்துல தான் கொடுக்கணுங்கிறது தெரியும். இப்படி இந்த ஒரு அறிவு கூட இல்லாம என்னுடைய தலைவனை விமர்சிச்சுட்டாங்க, என்னுடைய கட்சியை விமர்சிட்டாங்க, என்ன விமர்சனம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு தேடி போய் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தைரியம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையிலே சம்பந்தப்பட்ட நபர் மேல தமிழக காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்யணும். அவர் தானா வந்தாரா, இல்லாட்டி அவர் யாருடைய தூண்டுதலையாச்சும் வந்தாரா அப்படிங்கறதெல்லாம் உரிய விசாரணை நடத்தணும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் இனி தமிழ்நாட்டில் நடக்காம இருக்க காவல்துறை உறுதி செய்யணும்ன்றதையும் கேட்டுக்கிறேன். அட்வொகேட் நெல்சனை தாக்குனது உண்மையிலேயே கண்டனத்திற்குரியது, வன்மையாக கண்டிக்கிறோம்.